அனைவருக்கும் வணக்கம். 8/2/2026 முதல் 14/2/2026 வரை மேசராசிக்கு உண்டான பலன் எத்தகைய என்று பார்ப்போம். முதலில் மாதா பிதாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்குவோம். குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்குவோம். என்னுடைய பாலத்திற்கு மனதார வேண்டிக்கிறோம். முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது மேசராசிக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சந்திர பகவானுடைய பேச்சு, மற்ற கிரகம் பேச்சு கிடையாது. சந்திர பகவான் 9/2/2026 திங்கட்கிழமை நள்ளிரவு 2:22 துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில பெயர்ச்சி அடைகிறார். 12/2/2026 வியாழக்கிழமை சந்திர பகவான் பகல் 2:04 விருச்சிக ராசியிலிருந்து தன ராசியில் மாறுகிறார். இந்த வாரத்துல 2 ராசியில சந்திர பகவான் இடமாற்றம் உண்டாகுது. இதன் பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு எப்படி பலன் கொடுப்பது? மேசராசினாலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது 1ஆம் பாதம் உடையவர்கள் மேசராசி. அப்ப அந்த மேசராசிக்கு உண்டான பலன் நீங்கள் பார்க்கும்போது உங்க ராசிநாதன் அப்படின்னு வந்தாலே உச்ச பலத்தோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது, 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நன்மையே உண்டாகும். எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தன்மை. உங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் சிறந்ததாக இருந்து வருகிறது. ஆகவே உங்களுடைய தெய்வத்தினால துணையே உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும். எண்ணற்ற மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம். இந்த வாரத்துல மகிழ்ச்சிக்கே பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலையில சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய தன்மை. திருமணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய தன்மை உருவாகும். அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியத்துக்காண்டி ஏங்கி தவிக்கக்கூடிய அன்பர்கள் பரிகாரம் மூலமாக புத்திரம் உண்டாகக்கூடிய தன்மை. செவ்வாய் சூரியன் சேர்ந்திருப்பது ஆண் வாரிசு உருவாகக்கூடிய காலம். ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதேனும் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த கோயிலை நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன்னா அந்த கோயில போய் வேண்டுதல் நிறைவேறும் போது உங்கள் தொழில் சிறப்படையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கல்வி, அறிவு, ஞானம் அனைத்தும் உண்டாகும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்து வருவதால் பிரபல யோகம் உண்டாகும். இந்த காலத்துல அந்த கேதுவை பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், புதன், சனி சேர்ந்து பார்க்கக்கூடிய காலம். அதே மாதிரி அந்த கிரகங்கள் உங்க 11ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது கால சிறந்த பலம் கொடுக்கும். 2க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் தன பிராப்தம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருப்பதால் உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. நீங்க பயத்தோட இருந்தக்கூடிய காலம் போய் தைரியத்தோட செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பயந்து செய்த வேண்டிய வேலை இந்த காலத்துல நீங்க தைரியமாக இருந்து செயல்படுவீங்க. அச்சமின்றி வேலை நடக்கும். அதனால உங்களுக்கு எந்த விதமான கோபதாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வைத்துக் கொண்டு உங்க காரியத்திலே கண்ணாக இருந்து நீங்க செயல்பட்டாலே நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதால் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் அவசர புத்தி, முயற்சி ஸ்தானத்துல இருப்பதால் கொஞ்சம் அவசர புத்தி கொடுக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். உடனேங்கிறது எண்ணம் உண்டு. ஆனால் அதே சில நேரம் அது நம்மளுக்கு ஒரு பாதகமா அமையும். இது ஒரு 10 நிமிஷம் மேல நீ செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு பிற்காலத்துல ஒரு பாதகம் உண்டாகும். அவசரப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையும் அவசரமாக செய்த வேலையும் நம்மளுக்கு இந்த காலத்துல சிதறடிக்கும். காரணம் இன்னொரு கிரகம் சந்திரன் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்திலேயும் செல்வதால் இந்த வாரத்துல பிற்பகுதியிலே தான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருப்பதால் உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கக்கூடிய தன்மை 9ஆம் இடத்துல சென்றவுடன் கொடுக்கும். பூமி லாபம் உண்டாகும். நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம். நீங்க ஏதேனும் ஒரு இடம் பாய்த்து வச்சிருக்கிறோம் அதை வாங்கலாம் அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு உண்டான தன்மை உங்களுக்கு பலம் கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்ங்கிற
இருப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அனைவருடைய சகவாசம் உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய தன்மை, பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை, தாய் தப்பனிலிருந்து பிரிஞ்ச சகோதர சகோதரி கிட்ட இருந்து நான் பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் ஒன்று கூடக்கூடிய காலம். ஏற்கனவே உங்க சகோதர சகோதரிக்குள்ளான மனஸ்தாபத்தால் நீங்க பிரிஞ்சிருந்தாலும் 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் சுக்கனோடு சேர்ந்து லாபத்தில் இயங்குவதால் இந்த காலத்தில் நீங்க போய் பேசினாலே உங்க சகோதரனோ சகோதரியோ ஒன்று கூடுவாங்க. பங்காளி சண்டையெல்லாம் நிவர்த்தி பெற்றோம். ஆகவே இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து இனிமேல் செயல்படலாம். பழைய விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. இந்த காலத்துல நம்ம நேர்மையாக நடந்து கொள்ளலாம். அவரை பேச்சு கேட்டு நான் அந்த மாதிரி பேசினா நீங்க போய் கொஞ்சம் சற்று இறங்கி போய் பேசி அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே அதே போல் உங்க சகோதர சகோதரியா உங்கள்கிட்ட பேசினாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள பக்கம் நீங்க வர வச்சு கொள்ளணும். இந்த காலத்துல நீங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. கிரக பலன் அதிகமா இருப்பதால் பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஏதேனும் ஒன்று கூடக்கூடிய காலம். அந்த காலத்துல நீங்களாவது முயற்சி ஏற்பட்டாலும் சரி, அவர்களே உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வரணும். ஆகவே கண்டிப்பாக பழைய கசப்பெல்லாம் மறைந்து புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உறவு முறையில. அதனால தைரியத்தோட செயல்படக்கூடிய காலம். நீண்ட காலமாக வரன் தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வரன் அமையும். படிப்புல கொஞ்சம் மந்தமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல நல்ல படிப்பு உருவாகும். லாபஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் பிசிக்கல் மென்டாலிட்டி அதிகமா வேலை செய்யும். அதுவும் ராகு சேர்ந்திருப்பதால் உடனே உடைந்த புரிதல் உண்டாகும். புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, 1க்கு 2 அல்லது 3 மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. பிற மொழிகள் நான் கற்றுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டால் தாய்மொழி அல்லாமல் நீங்க வேற மொழி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்ற காலமே. அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல ஏற்ற காலமே. நடிகர், நாடக நடிகர், அதே போல் இந்த இசைத்துறைகள் உள்ளவர்களுக்கு, கலைத்துறைகள் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் ஏற்ற காலமே. ஆகவே மேசராசி இந்த வாரத்துல கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய பாவனை முற்றிலுமாக மாறுபட்டே செயல்படும். ஆகவே இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி, இந்த மாசி மாசம், பங்குனி மாதம், சித்திரை மாசம் அப்படின்னு எடுத்துட்டாலே அடிவகுத்து நிற்கும் கிரகங்கள். ஆகவே இந்த காலத்தில் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டாலே இந்த வாரம் உங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.